தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து மத்திய அமைச்சரவை செயலர் பி.கே. சின்ஹா தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் மனோஜ் பிரபாகர். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகள் குறித்து மத்திய அமைச்சரவை செயலர் பி.கே. சின்ஹா இன்றைக்கு ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தியுள்ளார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் ரயில்வே துறை, மின்சாரத்துறை, பெட்ரோலியத்துறை, அது மட்டுமல்ல தேசிய பேரிடர் மீட்புத் துறையைச் சேர்ந்த பல்வேறு அதிகாரிகள் பங்கேற்றனர். இவர்களோடு சேர்த்து டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழக இல்லத்தைச் சேர்ந்த முதன்மை அதிகாரியும் கலந்து கொண்டார். இதில் தமிழகத்தில் தற்போது நிலவி வரக்கூடிய சூழல் என்ன, அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு உணவு தேவைப்படுகிறது, வங்கி சேவைகள் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட வேண்டும், அது மட்டுமல்லாது தொலைத்தொடர்பு சேவைகளை எப்பொழுது ஆரம்பிக்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் நீண்ட விவாதங்கள் நடைபெற்றது. அதற்கு இறுதியில் இந்த அனைத்து விஷயங்களும் மத்திய அரசுக்கும் சரி பிரதமர் மோடிக்கும் அனுப்பப்பட இருக்கிறது. இவற்றின் அடிப்படையில் இன்று மாலைக்குள்ளாக ஒரு சில முக்கிய உத்தரவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மத்திய அரசிடமிருந்து மாநில அரசுக்கு எவ்வளவு உதவிகள் தேவை என்பது குறித்தெல்லாம் கலந்து ஆலோசிக்கப்பட்டிருப்பதாகவும் தமிழக அரசும் இன்னும் பல்வேறு உதவிகளையும் கேட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்கிடையில் தமிழகத்தை ஆய்வு செய்வதற்காக ஒரு அதிகாரிகள் குழுவை அனுப்புவதற்கு மத்திய அரசு தற்பொழுது முடிவெடுத்திருக்கிறது. ஆனால் அங்கு நிலைமை சீரடைந்ததற்கு பிறகு அந்த வெள்ள சேத பாதிப்புகளை மதிப்பிடுவதற்காக அந்த குழு அடுத்த வார வாக்கில் அனுப்பப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக மத்திய உள்துறை அமைச்சக அலுவலகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் பவன்குமாருடன் மனோஜ் பிரபாகர்.